இப்ப லவ் பண்ணிட்டு இருக்க ஜோதிடர்ல நான் மேஷராசி தான் பொறந்திருக்கேன், இப்ப லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், என்னுடைய லவ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுமா கேட்டீங்கன்னா, உங்களுடைய லவ் ஃபெயிலியர் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன முயற்சி செய்யணுமோ, எதெல்லாம் விட்டு கொடுக்கணுமோ, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்க லவ் நீங்க இறுக்கி பிடிச்சுக்கோங்க. அப்ப கண்டிப்பா போகாது. நீங்க உங்க லவ்வுக்கும் உங்க லவ்வருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம அது கிடக்குது அது ஒரு மூலையில அப்படி சொல்லி விட்டுட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்க காதல் கண்டிப்பா போயிடும். புரிஞ்சுக்கணும். மேஷ ராசியில பொறந்தவங்க லவ் பக்கம் போகாம இருக்கிறது நல்லது. ஏற்கனவே லவ் பண்ணிட்டு நீங்க இருந்தீங்கன்னா அந்த லவ் இருக்க பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேஷ ராசிக்காரங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். காதல் பக்கம் ஷூரா போகாதீங்க. என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோளை மேஷ ராசிக்காரங்களுக்கு நான் வைக்கிறேன். லவ் பக்கம் போக வேண்டாம். லவ் வரும். 12 ராசியில லவ் அதிகமா இருக்கக்கூடிய ராசி எது இருக்குன்னா மேஷ ராசி தான் இருக்கும். கண்டிப்பா லவ் வரும். நான் சொல்றதை கேட்கவே மாட்டீங்க. எனக்கு நல்லா தெரியும். பொதுவாவே மேஷ ராசிக்காரங்க ஒரு துடிப்பா தான் இருப்பாங்க. நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேட்கறது, மை லைஃப் மை ரூல், நான் எனக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்வேன், அதனால என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு நீங்க இருப்பீங்க. சோ என்ன ஆனாலும் நீங்க பாத்துக்கோங்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா 2027 அப்புறம் மேஷ ராசிக்காரங்க எல்லாம் கதறிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுவோம். அப்ப வந்து கமெண்ட் பண்ணுவீங்கன்றது எனக்கு இப்பவே தெரியும்ன்றதுனால நான் சொல்லிட்டு இருக்கேன். மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வேலண்டைன்ஸ் டே இந்த வருஷம் குட்டா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நெக்ஸ்ட் இயர் ரொம்ப ஸ்ட்ரகிள் கொடுக்கக்கூடிய ஒரு வேலண்டைன்ஸ் டேவா இருக்கும்ன்றதுனால காதல் பக்கம் மட்டும் மேஷ ராசிக்காரங்க போகாம அதை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப் கெரியர் உங்க எதிர்காலம் எல்லாமே பியூட்டிஃபுல்லா ரொம்ப சூப்பரா எக்ஸலண்டா இருக்கும்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்க லைஃபை எழுந்துடாதீங்க, காதல்ல போய் உங்க மனசை பறி கொடுத்துறாதீங்க, உங்க உடம்பையும் பறி கொடுத்துறாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். மேஷராசியில பிறந்த ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உங்க மனசையும் உடம்பையும் இந்த காதல் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போய் ஏமாந்து தொலைச்சிடாதீங்க. கெரியர்ல கவனத்தை செலுத்துங்க, ஸ்டடீஸ்ல கவனம் செலுத்துங்க, ஒர்க்ல கவனம் செலுத்துங்க, ஃபேமிலியில கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு எதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்குமோ அதுல உங்க கவனத்தை செலுத்தி நீங்க எப்படி எல்லாம் முன்னேறமோ அதை நோக்கிய ஒரு உழைப்பு போட்டுட்டு இருங்க. கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கும். காதலால் ஏற்படக்கூடிய வழிகள், பிரச்சனை, துன்பம் இதெல்லாம் நீங்க கடந்து வந்துருவீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். மேஷராசிக்காரங்களுக்கு இந்த ப்ரெடிக்ஷனை நான் சொல்லிக்கிறேன்.